ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவுடைய எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்ச நாளாக வீடியோ வந்திருக்காது, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால வீடியோ வரல. இன்னும் 2 எபிசோட்ஸில் வந்து இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம ஹீரோ ரூம்லேருந்து கீழே வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக வந்து தாத்தா வந்துடுறாரு. ஹீரோயினை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாரு. நீ இங்கே வர அளவுக்கு ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டியா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் பேரனை பார்க்க வந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. நீ வந்து ஒழுங்காக நல்ல பொண்ணாகவே இல்லை, நீ ரொம்ப தப்பான பொண்ணாக இருக்க, இது மாதிரி காசுக்கு பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படுற பொண்ணா இருப்ப போல இருக்கே அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு, உன்னால தான் அவன் இந்த நிலைமையில இருக்கான், உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி அவனோட டிசைனே அவன் லீக் பண்ணி விட்டுட்டு அவனோட லைசன்ஸ் போச்சு, அவனோட கெரியர் போச்சு, அவனோட உடம்பு போச்சு, ரவ்வும் பகலும் அங்கே உட்காந்து டிசைன்ஸை ரெடி பண்ணிட்டு இருந்தான். யாருக்காக? எல்லாம் உனக்காக தான். அவன் லைஃப்ல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் லைஃபே தலைகீழ மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒழுங்கு மரியாதை இப்பயே கிளம்பிட்டு இருந்த எங்க வீட்டை விட்டு, அவன் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு தாத்தா. இப்பயே உடனே இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம சீனத்தை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட சொல்ல, ஹீரோயின் நானே போகிறேன்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு போகிறா. இப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்கள் தாத்தா, கடைசியாக வந்து நான் லிச்சுவான்ட்ட சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வெளில கிளம்பி போ, அவனை எழுப்புறேன்னா அவனை விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு வந்திருப்பான். யார் என்னோட கெஸ்ட்டை வெளியே போக சொல்கிறது, அதெல்லாம் அவள் போக மாட்டான், அவள் என்னோட கெஸ்ட்டு, நான் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு தானே வந்தேன், நான் ஒன்றும் செத்து ஒன்றும் போயிட மாட்டேன் ஒரு 2 நாள் இவ கூட இருக்கிறதுல, நீங்கள் வந்து என் கெஸ்ட்டை இப்போ தான் ட்ரீட் பண்ணுவீங்களா தாத்தா, உங்களுக்கு மேனஸ் இருக்கா இல்லையா, எதுக்கு அவன் மனசை கஷ்டப்படுத்துறீங்க, இவ கூட சேர்ந்து நான் டேட்டிங் போகிறேன், யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறப்போ, இப்படியே இருந்தால் உன் நிலம மோசமாக போயிடும்டா அப்படின்ற மாதிரி தாத்தா திட்ட, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இவ்வளோ கூட்டிகிட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட சத்தம் போட்டுட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான் நம்ம ஹீரோ. இப்படியே வந்து அன்னைக்கு ஒரு அழகான ஒரு டின்னருக்கு வந்து கூட்டிகிட்டு போக, நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறான், எப்படியும் இங்கேருந்து போனதுக்கப்புறம் உன்னுடைய பர்த்டே வரும், கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன், சரி உன் பர்த்டேக்கு என்கிட்டேருந்து என்ன ப்ரெசென்ட் வேணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது, எனக்கு சாக்லேட் வேணும், அது போக அன்றைக்கி நான் அழுகவே கூடாது, நீ அதுக்காக கண்டிப்பாக எனக்கு வந்து நீ கால் பண்ணி அன்றைக்கி பேசணும், உனக்கு புரியுதா நான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோ ஓகே என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்படியே வந்துட்டு அங்கே மியூசிக்கெல்லாம் நம்ம ஹீரோ வந்து வச்சு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான். இப்படியே நம்ம ஹீரோயின் கூப்பிட்றா, வா நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். கரெக்டாக கொடுக்குறப்போ அவன் வந்து அந்த அந்த கைப்பிடியை வந்து எடுக்க பார்க்குறான். ஹீரோயின் நான் தான் இருக்கேன்ல, அது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு அப்படியே ஆடுறாங்க. செம்ம ரொமான்டிக்காக இருக்கவங்க ஆடுறது. இப்படி நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த 2 நாள் என் வாழ்நாள் முழுக்க இப்படியே இருந்துடக்கூடாதா அப்படின்னு தான் இருக்கேன் மனசில் அப்படின்ற மாதிரி சொல்ல, கவலைப்படாத, கடவுள் நினச்சா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே நைட் ஆகிடுது. 2 பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, காலையில் கிளம்பி போயிடுவோமேன்னு சொல்லிட்டு இப்படியே நைட் இப்படியே போகுது. காலையில் ஆனோடனே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு தெரியாமல் நைஸாக அவங்க கையை வந்து எடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோவே எழுப்பாமல் அவங்களா வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஜீனத் சொல்கிறா, இந்த மாதிரி பாருங்கள் தாத்தா அவள் வந்துட்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் கிளம்புறேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு, நீ வந்து லீச்வான் நல்லா இருக்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக தயவு செய்து நீ திரும்ப வராத, அவனுக்கு எந்த விதமான காண்டாக்டும் பண்ணாத, அப்போ தான் அவன் ஹெல்த்தியாக இருப்பான், உன்னை நினச்சி தான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி வாக்கு வாங்கிக்கிறாரு. நீ வந்து ஹீரோ வந்து எந்த விதமான கால் பேசக்கூடாது, அவன் கூட டச்சப்லலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு, ஆனால் என் காதல் உண்மை, உங்கள் பேரனை வேணால் விட்டுருவேன், ஆனால் என் காதலை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது. உடம்பு பார்த்துக்கோமான்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின்ட்ட உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க தாத்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போகிறாங்க. இப்படியே வந்துட்டு நம்ம தாத்தா வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக உள்ளக்க போனால், நம்ம ஹீரோயின் வந்து ஒரு குட்டி நோட்டீஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. பாரலிச்வான், உடம்பு நல்லா பார்த்துக்கோ, உடம்பு குணமாகணும், கண்டிப்பாக உடம்பு குணமானதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக வந்து சைனா வரணும் அப்படின்ற மாதிரி எழுதி வைக்க, இதை பார்த்த தாத்தா புரிஞ்சுக்கிறாரு 2 பேருக்கும் உண்மையான காதல் தான் சொல்லிட்டு அப்படியே கோவத்தில் அந்த நோட்டீஸை வந்து கசக்கிடுறாரு. நம்ம ஹீரோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோன்னு நினச்சிட்டு விட்டுட்டு போகிறோமேன்னு ஃபீல் பண்ண, நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க போல இருக்குது. கண் விழிப்பு வந்துட்டு நம்ம ஜீனத் தாத்தா இவங்களெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறான். எங்கே போனா, அவளை என்ன பண்ணீங்க, அடித்து துரத்தி விட்டுட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா அவளே தான்ப்பா கிளம்பி போனா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல, இல்லை ஆல்ரெடி அவளை நான் ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், நீங்களாம் சேர்ந்து இன்னமும் ஹர்ட் பண்ணுறீங்களே, அவளை எவ்வளோ தான் நம்ம துன்புறுத்துவோம், நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா, இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறது காரணமே அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடறான். நான் ஹீரோயின் கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இப்படியே அவனை சமாதானப்படுத்த, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எப்பயும் இல்லாமல் ரொம்ப டிப்டாப்பாக ரொம்ப அழகாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப வந்து அழகாக இருக்கணும், ஒவ்வொரு நாட்களும் வந்து ரொம்ப அழகாக போகணும்னு சொல்லியிருப்பான். அதனால இவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க.
இப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயினோடைய தம்பி என்ன பண்ணுறான்னா, ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி வைக்கிறான். ஏன்னா இன்றைக்கி ஹீரோயினுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டேக்கா, ரொம்ப நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் இன்னமும் காலே பண்ணலை. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கொடுத்த டிக்ஷனரி இருக்கும் இல்லையா, அதை கிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க. இப்படியே லீன் வந்து உனக்கு வந்து ஒரு பர்த்டே வந்து சர்ப்ரைஸ் இருக்குவான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வந்து கூட வேலை செய்கிற எல்லாருமே வந்து கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்ண நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அப்படியே கேக்கெல்லாம் ஊற்றிட்டு இது மாதிரி வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. லின்னும் ஹீரோயினும் வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருப்பாங்க இல்லையா, இப்போ 2 பேரையும் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆடுறாங்க. 2 பேரும் ரொம்ப அழகாக ஆடி முடிக்க ஃபைனலாக வந்து ஒரு கிஸ் பண்ணுற ஸ்டேஜில் நிற்பாங்களா, எல்லோரும் கிஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கத்த நம்ம லின் கிஸ் பண்ண வர நம்ம ஹீரோயின் கழுத்தை அப்படியே திருப்பிடுறா. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் திருப்புறா. அதை நம்ம ஹீரோ வேறு பார்த்துட்றானா, அவனுக்கு செம்மையாக ஜெலஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் ஆஃப் டைமில் டக்குன்னு வந்துட்டு போன மாதிரி இருக்குது நம்ம ஹீரோ. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவா இல்லைன்னா நம்ம கற்பனையான்னு நினச்சிட்டு கூட்டுன்னு வந்து ஸ்டெப்ஸ்லேயே போகிறாங்க. ஏன்னா எலவேட்டர் வேலை செஞ்சுருக்காது. போகிறப்ப அடி வேற பட்டுறது, கீழே விழுந்து தலையிலேருந்து ரத்தம் வருது. அது கூட கண்டுக்கிறாம ஓடுறாங்க. ரோட்டில் போயிட்டு லிச்வான் எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கத்த நம்ம லின் சொல்கிறான், லிச்வான் வரலை, நீ வந்து கற்பனை பண்ணிக்கிறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு ப்ளீட் ஆகுதுன்னு துடைக்க போக நம்ம ஹீரோயின் வந்து வேண்டாம், இவன் நம்மக்கிட்ட க்ளோஸாக வந்ததுனால தான் நம்ம ஹீரோ பையன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவன் வந்து தொடக்கூட விடலை. நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது மாதிரி அவள் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாளா. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து சாக்லேட்ஸ்லாம் வந்திருக்கு, நோட்டீஸும் இருக்குது. ஹீரோக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் தாத்தா என்ன சொல்லியிருக்காரு, தச்சு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம ஹீரோயின் பின்வாங்கிடுறாங்க. இப்படியே வந்துட்டு அந்த சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட கேட்ட அதே சாக்லேட் தான் வாங்கி கொடுத்துருக்கான். இந்த சாக்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நான் சாப்பிட்ருக்கேன், நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு இன்னமும் ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருக்குது. அண்ணன் சத்தம் போடுறான், நீ ஒழுங்கு மரியாதை கிளம்பி போயிடு சுவிட்சர்லாந்து, நீ எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், என் ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் சைனாலே வந்து தொடர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே அண்ணக்காரன் கத்திட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ எதையோ எடுத்து கொடுக்குறான், இதை பாரு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட்டு கிழிச்சு போடுறான். என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கல்லறை இருக்கு இல்லையா, அதை வந்து காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கான் சைனாவில். என்னை வந்து இந்த இடத்துல புதைச்சிரு நான் இறந்ததுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணன் திட்டுறான், நீ இன்னும் உயிரோடு தானே இருக்க, அது கூட இதை மாதிரி எதுக்கு வேலை பார்க்குற, எங்களுக்கு என்ன பண்ணுன்றது தெரியும், ஏண்டா இப்படியே இருந்தால் கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி தாண்டா நடக்கும், தயவு செய்து சுவிட்சர்லாந்து போயிட்டு வாழ்கிற வழியை பாருன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அங்கே தான் நான் புதைக்கணுன்ற மாதிரி சொல்ல இப்படியே நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறா. கார்னிங் பெல் அடிச்சுட்டு இவனுக்கு பெரிய ரோதனையாக போச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்படியே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உள்ளக்க வராங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்திருக்கான் அப்படின்றத உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு இல்லையா. நம்ம ஹீரோக்கு கிட்டார் வாசிக்க தான் வராங்க. ஏன்னா 2 பேருக்கு இன்றைக்கி ஒரே நல்ல பர்த்டே. இப்படி நம்ம ஹீரோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாக்லேட் நான் தான் வாங்கி வச்சேன்னு போய் சொல்கிறான் ஹீரோவுடைய அண்ணன். ஆனால் நம்ம ஹீரோவுடைய கைத்தடி வந்து அங்கே தான் இருக்குது. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோக்கு நம்மளை பார்க்க விருப்பம் இல்லைன்னு நினச்சிட்டு போகிறா. இந்த பக்கம் ஹீரோ பைபிளில் எந்திரிச்சு வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்ற மாதிரி விட்டு கேட்டுட்ருக்கு. அப்படியே மயங்கி விழுகிறான். நிற்க கூட தெம்பு கிடையாது நம்ம ஹீரோக்கு, அந்தளவுக்கு வீக்காக இருக்கான். இப்படி நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது அவனுக்கு நம்மளை பார்க்க கூட பிடிக்கல இன்னைக்கு, சரி பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம அழுகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போகிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய அண்ணனையும் நம்மளுடைய ஜெனியும் தான் காட்டுறாங்க. இவங்க ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்குது, அதில் போய் உட்கார்றா. இது உட்காந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப பிடிச்சிருக்கா, இது நான் தான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்தளவுக்கு சீன் கிடையாது, நீ பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இவன் அந்த கேட்லாக் புக் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்துட்டு இங்கே பாருன்ற மாதிரி காமிக்க இவளுக்கு ஒரே ஆச்சரியமாக போகுது. கிட்டத்தட்ட இந்த ஸ்டூலோட மதிப்பு 5 மில்லியனா அப்படின்ற மாதிரி ஜெனிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து திரும்ப அந்த சைனாக்கு அந்த கம்பெனியில் சார்ஜ் எடுத்துக்கிறான். ஜயாங் தான் சொல்கிறாரு, இது மாதிரி லிச்வான் இனிமேல் வேலைக்கு வந்துட்டாப்புல 3 ஹவர்ஸ் தான் வேலை செய்வார், அவர் ரொம்ப யாரும் டிஸ்டர்ப்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போக நம்ம ஹீரோயினும் இன்னும் வந்து ஜிஎம்எஃப்ல தான் இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோவை பார்க்க போகாமல் எப்படி இருப்பாங்க, போய் பார்த்தா நம்ம ஹீரோ வாந்தியாக எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சத்தம் போடுறா, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ எதுக்கு வந்த, சுவிட்சர்லாண்டில் இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோயின் மேலே ஜெலஸாக இருக்குது. அவன் கிஸ் பண்ண பார்த்ததெல்லாம் நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் திட்டி விட்டுறான். இது மாதிரி இப்போ எனக்கு கொஞ்சம் ஜூஸ் எடுத்துகிட்டு வா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்தால் ஒரு பொண்ணை வெளியே வச்சுட்டு யார் வந்தாலும் வெளில விடாதீங்க, அது யாராக இருந்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு
ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு. லிச்வான் எப்பயுமே நம்மள பார்ப்பானே, இப்படிலாம் சொல்ல மாட்டானே, இப்ப எதுக்கு புதுசா நம்மள வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்றான். ரொம்ப மாறிட்டான் அப்படின்ற மாரி ஹீரோயின் ஃபீல் பண்ண, இப்படியே ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே வேலைய முடிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் இன்னும் போகாமயே உட்காந்து கிடக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு, "என்ன நீ போகலையா?" அப்படின்ற மாரி கேட்க, ஹீரோயின் எதுவுமே பேசல. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேணா டின்னர் போலாமா? அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து கோவமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு, "சாரி நான் வந்து உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன். அதனால தான் நீ கோவமா இருக்க. கோவப்படாத" அப்படின்னு சொல்றப்போ, திரும்பவும் நம்ம ஹீரோயின் ரொம்ப அக்கறையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "நீ ரொம்ப மெலிஞ்சிட்டன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான், "நம்மளுக்கு 2 பேத்துக்கும் முடிஞ்சது முடிஞ்சது தான். நீ திரும்ப திரும்ப அதையே பேசாதம்மா. நீ வந்து மூவ் ஆன் ஆகு" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் விடாம நம்ம ஹீரோவ ஹக் பண்றாங்க. இப்படியே இன்னைக்கு ஒரு ஒரு பிசினஸ் பார்ட்டி போல இருக்கு. நம்ம ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே வந்திருக்காங்க. தனித்தனி டேபிள்ல தான் உட்காந்துருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவே பார்த்துட்ருக்க. நம்ம லின்னு கொஞ்சம் லைட்டா டைவர்ட் பண்ணி விட்றான். ஹீரோயின் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காளேன்னு சொல்லிட்டு. அப்படியே இருக்கிறப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு போயிருப்பான். ரொம்ப நேரம் ஆயிருக்கும். அவன் ஆளையே வந்திருக்க மாட்டான். உடனே நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு யார்ட்டயோ அனுப்பி விட்றா. நம்ம ஹீரோ பாத்ரூம்லேருந்து ரொம்ப நேரம் கழிச்சு வாமிட் பண்ணிட்டு வர, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "இப்போ எப்படி இருக்க? நல்லா இருக்கியான்ற" மாரி நம்ம ஹீரோயின் கேட்குறப்போ, இந்த மாரி "நான் ஒரு டேப்லெட் போடணும். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வான்னு" சொல்றான். இவ வந்து எடுக்க போறா. நம்ம ஹீரோ இப்போ ஒரு டேப்லெட் சாப்பிட்றான். ஆக்சுவலி இந்த மாத்திரை சாப்பிட்றனால தான் இவன் எனர்ஜெட்டிக்கா இப்படிலாம் வேலை செய்றான். இந்த மாத்திரை சாப்பிட்றனாலயும் தான் வந்து இவனுக்கு வாமிட்டே வருது. இத வந்து நம்ம ஸ்ட்ராங்கா ஹீரோயின் கிட்ட காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேப்லெட் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். டக்குன்னு வந்து அந்த மாத்திரையினால அவனுக்கு ஒரு மயக்கம் மாரி வந்துடுது. இவன வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா நம்மளுடைய ஜாக்கு கிட்ட, "எதுக்கு இவர் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறாரு? சுவிட்சர்லாந்துல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இல்லையா? நீங்க சொல்ல வேண்டியது தானே" அப்படின்ற மாரி கேட்க, "இல்லம்மா அவன் கேட்க மாட்டான். அவன் கடைசி வரைக்கும் இங்க தான் இருப்பேன்னு சொல்றான். இந்த ஊர் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும்" அப்படின்னு சொல்றப்போ, "நான் சொல்றேன் அவர்கிட்ட பரவால்ல" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றப்போ, "யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவன் இங்க தான் இருப்பான்" அப்படின்ற மாரி நம்ம ஜாக் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாரி அண்ணன் சொல்றான், "நீ போம்மா நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்றப்போ, "இல்ல நான் ஹீரோவ நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, நைட் ஃபுல்லா நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்து பார்த்துக்கிறேன். அவன் கிட்டத்தட்ட மிட் நைட்ல ஒரு 3 மணிக்கு தான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாலெல்லாம் குடுக்க, "நைட்டு வந்து என் கூட தான் இருந்தியா?" அப்படின்ற மாரி கேட்க, ஆமான்ற மாரி சொல்றப்போ, நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோயின் இருந்தனால கண்டிப்பா அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, "வா நம்ம 2 பேரும் வெளிய போய் சாப்பிடலாம்" அப்படின்ற மாரி கூப்பிட, "நைட்ல எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்க போது அதெல்லாம் வரமாட்டேன்னு சொல்ல, நான் உன்ன கூட்டிட்டு போறேன்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, திரும்பவும் அவனுக்கு ஒத்துக்காத அந்த டேப்லெட்ட தான் எனர்ஜெட்டிக் டேப்லெட்ட வந்து போட்டுக்கிறான். போட்டுட்டு நம்ம ஹீரோயினோட போறான். போயிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ சாப்பிட மாட்டேக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஊட்ட போக, நம்ம ஹீரோ தடுத்தோனே நம்ம ஹீரோயினே சொல்றாங்க, "ஒரு நிமிஷம் நில்லு. நீ இப்ப என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் லின்னுக்கும் தான் நல்ல ஜோடி. நீங்க 2 பேர் தான் லவ் பண்ணணும். நீங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணணும். என்ன கிவ் அப் பண்ணிடு. நீ ஹேப்பியா இருக்கணும்" அப்படின்ற மாரி நீ சொல்லுவ. "சரிப்பா நான் கிவ் அப் பண்ணிடுறேன். இப்பயாவது நீ நிம்மதியா இரு" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இத நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இப்போதைக்கு அவளோட அன்பு தான் தேவைன்னு நினைச்சிருப்பான். சடனா இவ இப்படி சொல்லவுமே நம்ம ஹீரோவுக்கு முகமே மாறி போயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோயின், "அப்பலாம் ஒண்ணும் இல்லடா. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் அவன விட்டுட்டு மட்டும் போமாட்டேன். அது மட்டும் சத்தியம்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கண்ணெல்லாம் மங்கலா தெரியுது. "பக்கத்துல நீ இருக்கியா?" அப்படின்ற மாரி அண்ணான்ற மாரி கேட்டுட்டு, அவன் பாட்டுல மயக்கம் போட்டு நம்ம ஹீரோயின் மேலேயே விழுக, அவனுக்கு ஒரு மாரி மயக்கம் மாரி தூக்கம் வருது என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோயினும் அப்படியே நைட் ஃபுல்லா அப்படியே உட்காந்துருக்காங்க விடிய விடிய. இப்படியே காலையில நம்ம ஜெனியோடைய அப்பாவ தான் காட்டுறாங்க. அவர் சொல்றாரு, "வீட்டுக்கு ஒரு ஃபர்னிச்சர் வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்குமா. உன் ஃப்ரெண்ட் யாரும் அனுப்பி வச்சிருக்காங்களாம்ல" அப்படின்ற மாரி கேட்க, இங்க நம்ம ஹீரோவுடைய அண்ணன் தான் அனுப்பி வச்சிருப்பான். அனுப்பி வச்சுட்டு "உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்ற" மாரி கேட்க, "ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு டேபிள நீங்க எனக்கு குடுக்க வேண்டிய தேவையில்லையே" அப்படின்ற மாரி கேட்க, "பரவால்ல உனக்கு வேணும்னா சொல்லு. இங்க வேணா போட்டு விடுறேன். நீ வேணா உட்காந்துக்கோ ஆஃபீஸ்ல கூட" அப்படின்ற மாரி சொல்ல, இவளுக்கு கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கு. இருந்தாலும் இவன் கொஞ்சம் ப்ளே பாய் இல்லையா? அதனால இவளுக்கு வந்து இவனை ஏத்துக்கவே முடியல சுத்தமா. இப்படியே வந்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு வராங்க. ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம லின்னு கொஞ்சம் தப்பா நினைச்சுட்டு கோவப்பட, இப்படியே வந்து நம்மளோட லிச்சுவான வந்து அவங்க அண்ணன் கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீங்க நினைக்கிற மாரி ஒண்ணும் கிடையாது. டென்ஷன் ஆகாதீங்க. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. நான் டேக் கேர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னா ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம். இப்போதைக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் போறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அண்ணன் சண்டை போட்டுட்டு இருக்கான். "இங்க பாருடா உன் உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது. நீ போகலன்னு வச்சுக்கோயேன், கொரியர் சர்வீஸ்ல உன் கை கால கட்டி அட்டப்பட்டில போட்டு கட்டி சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பி வச்சிருவேன். பார்த்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா போய் ட்ரீட்மெண்ட் பண்ற வழிய பாரு"
இல்லைன்னு வச்சுக்கோயேன் தாத்தா ப்ரெஷர் ஆகி ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவாரடா உன்னால அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட பயங்கரமாக சண்டை போட இப்படியே ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோவுடைய அண்ணன் வந்துட்டு அவன் சொல்கிறான், இங்கே பாரு எனக்கு வேறு வழி தெரியல, நான் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன், அங்கே போய் நீ வந்து என்ன நடக்குது அப்படின்றத நீ கேளு, ஒரு வேளை உன் மனசை நான் கஷ்டப்படுத்திருந்தா சாரி, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போக இந்த பக்கம் லின்னு வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். இது மாதிரி உன் தம்பி லீச்சுவான நான் அடிக்காமல் விட மாட்டான், அவன் எவ்வளோ தைரியம் தான் ஹீரோயினோட லைஃப்பில் வந்து விளையாடுவான் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியே வந்து ஜெனி பார்த்துட்டு இருந்திருப்பா, சண்டை போதேன்னு சொல்லிட்டு ஜாக்கை நடுவில் அனுப்பி வச்சிருப்பா. ஏன்னா ஹீரோயோட அண்ணனை வந்து இவன் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அந்த இடம் என்னென்னா பார்த்தா இந்த அதான் கல்லறைக்கு தான் வரா. அந்த கல்லறையை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகிறா. இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உள்ளக்க போனால் வாங்க எனக்கு சொல்லி அனுப்புனாங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு ரிச்வானுக்கு தான் எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய கல்லறை எப்படி இருக்கணுன்றதை அவரே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது அந்த கல்லறையை பார்த்துட்டு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இது மாதிரி நான் பிறந்ததெல்லாம் சுவிட்சர்லாந்து, நான் வந்து சைனாவுக்கு வந்து எனக்கு சைனா ரொம்பவே பிடிக்கும், நான் சைனாக்கார பொண்ணை தான் லவ் பண்ணேன், கடைசியில் நான் சைனாலேயே இறக்க போகிறேன், இருந்தாலும் அவள் இங்கே தானே இருப்பா, என்னோடய ஆத்மாவும் இங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் எழுதி வச்சிருக்கேன் அந்த கல்லில். இது மாதிரி நம்ம கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோ டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கான அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருப்பான் நம்ம ஹீரோ. அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு படித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிழிச்சு போட்டுறான். இங்கே பாருங்க அவன் சாக மாட்டான், உயிரோட தான் இருப்பான், ஒரு வேளை அவன் செத்தான்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி நானும் செத்துடுவேன், எனக்கு ஒரு கலரை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு, என்னென்னா நம்ம ஹீரோ இறக்க போகிறான், அவனுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, அதனால அவன் இறந்து போகிறான்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஃபுல்லாக ரொம்ப யோசிச்சுட்டு நம்மளோட லின்னுக்கு கால் பண்ணிவிட்டு இது மாதிரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. இப்படி நம்ம ஹீரோ வந்து அவனுடைய வீட்டுக்கு காலையில் எங்கேயோ போயிட்டு வரான். நம்ம ஹீரோயின் காலங்காத்தாலே வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கா. இது பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாங்கலேன் உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். நம்ம ஹீரோக்கு விதவிதமாக நீங்கள் சமைச்சு அப்படியே அடுக்கி வச்சுருக்கான். நம்ம ஹீரோ கேட்குறான், என்னது இது புதுசாக வந்து இப்பெல்லாம் பண்ணுறியே என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இன்றைக்கி நம்ம பிரேக்கப் பண்ண போகிறோம், அதனால் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன், நீங்கள் நினச்ச மாதிரி எனக்கு லின்னு தான் கரெக்டாக இருப்பான், அவனை லவ் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு என் லைஃப்பில் செட்டில் ஆக போகிறேன், இனிமேல் எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பாருங்கள், எப்போ பாரு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு உங்களை வந்து தொந்தரவாது பண்ணிவிட்டு இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த தொல்லைகளே போதும், இனிமேல் உங்களை நான் தொல்லை பண்ண மாட்டேன், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரி ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஜூஸை குடிச்சிட்டு நம்ம 2 பேரும் நம்ம லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு தனித்தனி வழியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூஸை குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஜூஸை குடிச்சு முடிக்க மனசு வரல. நம்ம ஹீரோக்கு இப்பெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எப்படி சாப்பிடுவான் அப்படி மனசு கஷ்டப்பட்டுட்டே ஹீரோயின் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான். அப்படியே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சரி உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, உடம்பு நல்லாவே பார்த்துக்கணும், சுவிட்சர்லாந்து போகணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், கண்டிப்பாக உடம்பு நல்லானோடனே நீங்கள் வந்து சைனாக்கு என்னை பார்க்க கண்டிப்பாக வரணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான் போகிறேன்னு சொல்லிட்டு. இப்படி நம்ம ஹீரோயின் போகிறப்போ எனக்கு லாஸ்ட்டாக வந்து பிரேக்கப் கிஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பிரேக்கப் கிஸ்ஸும் வாங்கிக்கிறா. இங்கே நடக்கிறத நம்ம ஹீரோவாலே நம்பவே முடியல. இப்படியே வந்து ஹீரோ போட்ட ரிங்கை எவ்வளோ தேடி இருப்பான்னு பார்த்துருப்பீங்க நீங்களே. அந்த ரிங்கையே கழட்டி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இந்த வீட்டு சாவியும் அவ கொடுத்துட்டு இனிமேல் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, அப்போ கூட நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இல்லை உன் லைஃப்பில் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் தான் நான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், நீங்களும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு போக, அப்படியே நம்ம ஹீரோக்கு சுக்கு நூறாக உடஞ்சிடுது இதயமே. இப்படி நம்ம ஹீரோயினும் அப்படியே மனசு உடஞ்சி போய் அழுதுகிட்டே வரா. நம்ம லின் கேட்குறான் எல்லாத்தையும் சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, சரி விடு இனிமேல் அவன் நிம்மதியாக இருப்பான், ஆனால் அவன் ரொம்ப ஸ்மார்ட்டு, அவன் கண்டுபிடிச்சிருவான் எப்படியோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா இவர் என்ன தான் பண்ண சொல்கிறேன் நீ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கேன், அட்லீஸ்ட் அவன் வாழ்கிற வரைக்குமா சந்தோஷமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் சுயநலமாக பேச, நம்ம ஹீரோயின் இதுக்கு எதுவுமே பேச்சே கொடுக்கல, கல்யாணத்தை பற்றி எதுவுமே பேசலை, ஓகே இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இப்படியே வந்துட்டு நம்ம லிச்சுவானை பார்க்குறதுக்கு லின் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே ஹாப்பியாக நம்ம ஹீரோ வந்து வெல்கம் பண்ணுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் சேர்ந்து வரா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு முகம் மாறி போக, எதுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம், அங்கே வந்து டிசைன் எல்லாம் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறப்போ, கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டால், இங்கே எத்தனை ரூம் வேணும், எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து லைப்ரரி இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி என்னுடைய வருங்கால ஒய்ஃப்க்கு எல்லாமே செய்யணும் அப்படின்ற மாதிரி இவன் கையெல்லாம் பிடிச்சி பேசுகிறான். இதை பார்க்க
பார்க்கையில நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்னடா இவங்க எப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், இன்டீரியர் டிசைன் வந்து நானே பண்ணித்தரேன்னு சொல்கிறப்போ, இது வந்து ஹை காஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோவே ஃப்ரீயாக பண்ணித்தரேன்ற மாதிரி சொல்ல, அப்படி தோள் மேலே கை போட்டுக்கிறான். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆக போதான்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, ஆமாம் ஆமாம் நாங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், உங்ககிட்ட சொல்லாமையா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு முகமே மாறி போகுது. என்னடா இது, நம்ம காதலி கையை விட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோவுடைய அண்ணன் சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாருடா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நீ தான் அவளை நினச்சிக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை விட்டுட்டு சுவிட்சர்லாந்து போ அப்படின்னு சொல்கிறப்போ, டே அண்ணா நீ ஏதாவது சொன்னியாடா அவகிட்ட, அதனால தான் அவ இப்படி பிஹேவ் பண்ணுறாளான்ற மாதிரி நம்ம ஹீரோ கரெக்டாக கேட்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன் கற்பனை காணாதன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்படி இந்த எபிசோடு இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.